ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் கமல பொற்பாதத்திற்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். என் பேர் விஜய் சாய்ராம். நான் போடி நாயக்கனூர் சேவா சமிதியிலிருந்து உறுப்பினராக இருக்கேன். தேனி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டராக சுவாமியோட கிரேஸால் இப்போதைக்கு நான் இருக்கேன் சாய்ராம். எனக்கு 3 வயசு முடிக்கும் பேர் வைக்கவே இல்லை. அப்பா சுவாமி தான் எனக்கு பேர் வைக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். அதனால் சுவாமிகிட்ட கேட்டுருந்தார். ஒவ்வொரு தடவையும் கொடைக்கானல் சாய் ஸ்மிருதியில் அப்பா போய் கேட்குறப்ப சுவாமி ஆகட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டாரு. 3வது வருஷமும் அதே பதில் தான் அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு. மறுநாள் நானும் அம்மா கூட கீழே முதல் வரிசையில் உட்காந்துருக்கேன். அப்பா எப்படி இன்னைக்கு நம்ம பையனுக்கு பேர் வச்சிருவாங்க சுவாமி அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார். அந்த நேரத்தில் நான் அழுதுட்டு இருந்தனால என்னை கொண்டு போய் கடைசி ரோவில் உட்கார வச்சுட்டாங்க. சுவாமி எப்பயுமே வழக்கமாக நடக்கிறார். அதே பாதையில் நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு சுவாமி திரும்பி ஸ்லோ பக்கமாக இறங்கி அம்மா இருக்கிற பக்கம் என்ன வேணும்னு அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. தம்பிக்கு பேர் வைக்கணும் சுவாமி அப்படின்னு அம்மா கேட்ட உடனேவும் எனக்கு விஜய் சாரம் பேர் வச்சார். இந்த இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஃபெய்த் இன் காட். சுவாமி மீது எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ, எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக சுவாமி நிறைவேற்றி தருவார். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சுவாமி இந்த பிரபஞ்சம் அனைத்துமே தெய்வீகமானதுன்னு சுவாமி சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா மூச்சு காற்று வேணுமோ, அதே போல ஒரு மனிதனா இருக்கணும்னா அவனுக்கு இறை நம்பிக்கை வேணும்னு சுவாமி சொல்றாரு. இறை நம்பிக்கை இல்லாட்டியும் அந்த உடல் மூச்சற்ற உடலாகவும், அதே நேரத்தில் ஒரு காருக்கு பிரேக் இல்லாத கார் இருந்து என்ன பிரயோஜனமோ, அதே மாதிரி ஒரு மாட்டு வண்டியில் மாடு இல்லாமல் வெறும் வண்டி மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனமோ, அதே போல தான் ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இல்லாட்டியும் அவன் இருந்தும் இல்லாத பயனா இருக்கிற மாதிரி சுவாமி சொல்றார். அஸ்திரம் ஜீவனம் லோகே அஸ்திரம் யவனம் தனம் அஸ்திரம் தாரா புத்ராதி சத்யம் கீர்த்தி द्वयं स्थिरम्. The life is temporary. The youth and prosperity also are temporary. The wife and the family, they're all temporary. But 2 are permanent. Truth and good name are permanent. ప్రేమ స్వరూపులారా, embodiments of love. దైవాన్ని నమ్మితే ఒక్క మాట పైన చెప్పిన అన్ని మాటల పైన దాన్ని నమ్మాలి. We should follow God in total faith in whatever he says. నీకు ఇష్టమైనటువంటి దానిపైన నమ్మకము, ఇష్టం లేని దానిపైన నమ్మకం లేకుండా పోవటము అది సరైనటువంటి ఒక విశ్వాసం కాదు. You have faith if you like that, and you have no faith if you dislike it. Is not proper. ఒక చిన్న ఉదాహరణ, a small example. ఒక 10 సంవత్సరముల పూర్వము 10 years before, ఒక పెద్ద మనిషి, an elderly person, Sat Sai Baba is God అని చెప్పాడు. declared that Sat Sai Baba is God. సత్ సాయి బాబానే కాదు, ప్రతి జీవి ఎందుకు గాడ్ ఉన్నాడు. In fact, God is present in every individual. కానీ ఆ విధంగా చాటుతూ వచ్చారు. He went on declaring like that. తిరిగి తమ యొక్క అభిష్టమును కొంతవరకు విరుద్ధంగా మారేటప్పటికీ ఈజ్ నాట్ గాడ్ అని చెప్పారు. The moment when his desires are not fulfilled, he said he is not God. yes no రెండు చెప్పింది ఒకే నోరే. The same man declared yes and no. ఆనాడు yes అన్నాడు, he said yes then. ఈనాడు no అన్నాడు. Today he says no. అది నిజమా ఇది నిజమా? Is that true or is this true? ఏదో ఒకటి ఇందులో అబద్ధం ఒకటి ఉంది కదా. One must be false out of these two. కానీ ఏది అబద్ధము? What are lies? ఆనాడు చెప్పిందైనా అబద్ధమే, ఈనాడు చెప్పిందైనా అబద్ధమే. That which has been said then must have been blatant lie, or that what has been ఇలాంటి said now. 2 పదములు చేరినటువంటి వానికి ఏ విధంగా భావించాలి? అది రాక్షస కృత్యం. The one who made contradictory statements is a demon. ఎస్ అను వారికి ఎస్ అనురా, God says yes to those that say నో yes. అను వారికి నో అనురా. If you say no, God says no. నో ఎస్సులు నీ నోటికి గాని సాయికి సర్వం ఎస్.
yes, no belong to you, your declaration, your feeling, but to Sai God, everything is yes. నాకు అందరూ మంచివారే, To Bhagavan, all are good. ఎవరు చెడ్డవారు లేరు. There are no bad people. కానీ But లౌకికమైన ఈ యొక్క నెగిటివ్ భావాలతో కూడినటువంటి వారికి కొంచెం మంచి చెడ్డలు విచారించుకోకుండా పోతే వాడి జీవితమే నాశనం చేసుకుంటారు. from the worldly point of view, if you are not cautious of the negative behavior, you will be spoiling your life. కనుకనే మీకు కొన్ని చెప్పవలసి వస్తుంది. So Bhagavan had to teach you these things. నాకు అందరూ ప్రీతియే, Bhagavan likes all. నేను అందరినీ ప్రేమిస్తాను. Swami loves all. కానీ కొన్ని ఇలాంటి సందిగ్ధ అవస్థలు ఎందు మాత్రం వారికి నిశ్చయ చెప్పాలి. But when we are confused, Bhagavan should choose to teach us. లేకపోతే మీ జీవితానికి చాలా ప్రమాదం ఏర్పడుతుంది. Or else you will be put to danger in your life. కనుక ఎవరెవరి డౌట్స్ వాళ్ళలో ఉండవచ్చును. You may have doubts. డౌట్స్ లేకుండా ఏ మానవుడు ఉండడానికి వీలు కాదు. No man can live without doubts. కాబట్టి ఆ డౌట్స్కే మీరు చోటు ఇవ్వద్దండి. So don't give scope for any doubt. అది ఉండినంత వరకు కూడా నిన్ను అనేక విధంగా అశాంతికి గురి వచ్చేస్తుంది. The doubt in you will make you restless, agitated. ప్రేమను మీరు పెంచుకోండి. Develop love. ప్రేమ మీ హృదయం నిండుకు పెంచుకున్నప్పుడే When there is love in your సర్వము heart, ప్రేమమయమే. everything will be full of love. ఆ ప్రేమముని దగ్గర ద్వేషం అనేది ఉండదు. Where there is love, there is no ద్వేషం hatred. లేనప్పుడు క్రోధం అనేదే రాదు. When there is no hatred, there is no క్రోధం అనేది anger. లేనప్పుడు ఈ హింసలే పానుకుంటారు. When there is no anger, there is no violence. కనుకనే దేర్ ఈజ్ విశ్వాసం అనగా కాన్ఫిడెన్స్ ఉంటుందో అక్కడనే ట్రూత్ వస్తుంది. Where there is confidence, there is truth. వేర్ దేర్ ఈజ్ ట్రూత్, Where there is truth, దేర్ ఈజ్ పీస్. there is peace. వేర్ దేర్ ఈజ్ పీస్, Where there is peace, దేర్ ఈజ్ బ్లిస్. there is bliss. వేర్ దేర్ ఈజ్ బ్లిస్, Where there is bliss, దేర్ ఈజ్ గాడ్. there is God. కనుకనే మొట్టమొదటి విశ్వాసాన్ని పెంచుకోండి. So first, we should cultivate faith. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெய்வீக உணர்வாக தான் இருக்கிறதுன்னு சுவாமி சொல்றாரு. கடவுள் இல்லாத இடமே இல்லைன்னு சுவாமி சொல்றாரு. இந்த தெய்வீக உணர்வை நம்ம எப்படி உணர போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கண்ணு பார்க்குதுங்கிற சக்தியை நம்ம உணர்றோமோ, எப்படி காது கேட்குதுங்கிற சக்தியை உணர்றோமோ, அது போல மனிதன் இயற்கையிலே தெய்வீக உணர்வோடு தான் இருக்கிறான்னு சுவாமி சொல்றாரு. சுவாமி படைப்பு என்பது இறைவனின் வடிவமே அப்படிங்கிறாரு. அந்த இறைவன் வடிவம் தான் பிரகிருதி அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இந்த பிரகிருதினால உலகமயம் எல்லாத்துலேயுமே தெய்வீக உணர்வோடு இருக்கணும். அதனால கண்டிப்பாக நம்ம தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். நம்ம இயற்கையிலேயும் தெய்வீகத்தன்மையோடு தான் இருக்கணும். அப்படி இயற்கையில் தெய்வீகத்தன்மையோடு இருக்கிறதுனால நாம தெய்வத்தின் மீது மிகுந்த பக்தியோடு இருக்கணும்னு சுவாமி சொல்றாரு. அதுக்கு சுவாமி நிறைய உதாரணம் சொல்றாரு. நமக்கு திரௌபதியோட கதை தெரியும். பஞ்சபாண்டவர்கள், அவர்களோட மனைவி திரௌபதி அவங்களோட தர்மத்திலையும் அவங்களோட மன சாந்தியிலையும் சுவாமி பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட திரௌபதிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களோட கணவன்மார்கள் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் மிகப்பெரிய அரசர்களாக இருந்தும் கூட, உலகின் மிக புகழ்பெற்ற வீரர்களாக இருந்தும் கூட அவங்களால அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. அதே போல தான் அந்த அவையில் பல சான்றோர்களும் வீரர்களும் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களால அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைங்கிற உணர்ந்த பின்பு சுவாமி கிட்ட தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. சுவாமி கிட்ட சரண் அடைஞ்ச உடனேயும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள துயில் உரிதல்ல இருந்து காப்பாற்றுறாரு. அப்போ திரௌபதி அவங்க எப்போ அவங்க சரணடைகிறாங்களோ அப்போ சுவாமி அவங்கள காப்பாற்றுறாரு. ஆனால் இது போல பிரகலாதன் கதையில் வரலை. பிரகலாதன் இயற்கையிலேயும் தான் பிறக்கும் போதேவும் தன்னை சுவாமிகிட்டே அர்ப்பணிச்சு தான் பிறக்கிறாரு. அவர் சுவாமிகிட்ட எப்பயுமே இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு இருக்காரு. சுவாமி தன்னோட எப்பயுமே இருக்கிறாருங்கிற உணர்வோடும் அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு எந்த ஒரு வேற்றுமையுமே தெரியல. அவர் தண்டிக்கப்படுகிறோமா இல்லை நமக்கு தண்டனை தராம நமக்கு புகழ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு வேற்றுமையும் அவருக்கு அறியாமல் இருந்தார். தண்டிக்கப்படுறப்பையும் அவர் சுவாமி கிட்ட எதுவுமே கேட்கல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவர் ஆல்ரெடி சுவாமி கிட்ட தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த இடத்துல சுவாமி ஓடோடி பிரகலாதனை ஒவ்வொரு தருணத்திலையும் காப்பாற்றுறாங்க. அப்படி ஒவ்வொரு தருணத்தில் காப்பாற்றுறதுனால அவர் எந்த அளவுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பக்தியும் அந்த மனநிலையும் நமக்கு எப்போ வருமோ அப்போ நாமும் சுவாமிகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். அந்த மனநிலை நமக்கு வரணும்னா நாம் இடைபெறாமல் நாமஸ்மரணம் பண்ணணும்னு சுவாமி சொல்றாரு. நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நிறைய ஃபீல் பண்ணுறோம். சுவாமி கஷ்டத்தை வரவேறுங்கன்னு சொல்கிறாரு.
அந்த தடைகளை வரவேற்றா மட்டும்தான் நம்மளோட பக்தியை இன்னும் மென்மேலும் அதிகரிக்க முடியும் சுவாமி சொல்கிறாரு. அதுக்காக சுவாமி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நம்ம செவுத்தில் ஒரு ஆணி அரைஞ்சு ஒரு ஃபோட்டோ மாற்ற போகிறோம். அந்த ஃபோட்டோவை தாங்குற அளவுக்கு அந்த ஆணிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? அதை நம்ம 2-3 தடவை ஆட்டி பார்ப்போம். ஆட்டி பார்த்தா தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல தான் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதயத்தில் சுவாமியோட திருநாமத்தை ஆணியாக அரைஞ்சி வச்சுக்கிறோம். அதில் சுவாமியோட ஃபோட்டோவை நம்ம மாட்ட போகிறோம். அந்த ஃபோட்டோ மாட்டுறப்ப என்ன பண்ணுறோம், சுவாமி என்ன பண்ணுறாருன்னா 2-3 தடவை ஷேக் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஷேக்கிங் தான் என்னது, சாமி கொடுக்குற கஷ்டங்கள். சாமி கஷ்டம் கொடுக்குறப்ப சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சாமி நல்லது செய்கிறப்ப சாமி இருக்காதுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே சுவாமி அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி சுவாமி மேலே எவ்வளோ நம்பிக்கையோட ஃபெய்த்தோடு இருக்கோமோ அது அந்த ஃபெய்த் மூலமாக நம்ம சீக்கிரமாக அந்த இடர்லேருந்து வெளில வந்துடுவோம். அந்த இடரையும் கொடுக்கறதும் சுவாமி தான், அந்த இடர்லேருந்து நம்ம காப்பாற்றுறதும் சுவாமி தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க சீனியர் சாய் டிவோட்டீஸ். சுவாமி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு பல வருடங்களாக அவங்க வந்து சாய் சேவா சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் பிரசாந்த் நிலையத்தில் ஃபுல் மந்த்தும் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குழந்தை இல்லாத காரணத்தினால யாரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்றதே கிடையாது. நியர்பையில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களை கூப்பிட்றது கிடையாது. இத்தனைக்கும் அவங்க கூட வேலை பார்த்தவங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா இவங்க 3 பசங்களுக்குமே குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க புறக்கணிக்கிறாங்க. இப்படி புறக்கணிக்கிறதுனால அவங்களுக்கு அது பெரிய வேதனையாக இருக்குது. ஆனாலும் அவங்க சர்வீஸ் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் அந்த ஒரு மாதம் மட்டும் ஃபுல்லாக பக்தியில் இருந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட புறக்கணிப்பு, இன்னொரு பக்கம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். அவங்க எல்லாரும் என்ன, சாய்பாபா கும்பிட்றாரு, 3 பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை, இவர் எதுக்கு சாய்பாபான்னு பின்னாடி போகிறாரு அப்படின்னு அங்கிட்டு ஒரு ஏளன பேச்சு வருது. ஆனால் இது எதுவுமே அவர் பொருட்படுத்தலை. எப்பயும் போல சுவாமியை வேண்டிகிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமிக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்ட்டு, அதை எப்போ கொடுப்பாரோ அவர் கொடுப்பாரு, கொடுக்குறப்ப நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திடமான ஃபெய்த்தோடு அவங்க சுவாமிகிட்ட இருக்காங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. அப்போ அவரோட ஃபெய்த் சுவாமி மேலே எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சுவாமி மேலே இருக்கிற ஃபெய்த்தை அவர் கொஞ்சம் கூட விடாமல் இருந்தார். இது போல் நாமும் சுவாமி மேலே ஃபெய்த்தோடு இருந்து சுவாமியோட அருளாசி பெற வேண்டும் சுவாமிகிட்ட கேட்டுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.